வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுலபமான ஆனால் அதே சமயம் ரொம்ப அருமையான ருசியோடு இருக்கக்கூடிய ஒரு மீன் வறுவலுங்க. இந்த மீன் வறுவலுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது எல்லாமே வீட்டில் இருக்கக்கூடிய சாதாரண முழு மசாலாக்கள் தான். இது எல்லாத்தையும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இந்த மசாலாவை ஊற வைக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. இதே ரெசிபியை இங்கிலீஷில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மேலே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்கள். மீன் துண்டுகளை மேரினேட் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகமும் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகளும் ஒரே ஒரு காஞ்ச மிளகாவும் எடுத்திருக்கேன். நான் இன்னைக்கு என்னோட இந்த மாதிரி இஞ்சி பூண்டு தட்டுறதை வச்சு நசுக்க போகிறேன். உங்களுக்கு மிக்சி ஜாரில் வேணும்னாலும் இதை செஞ்சுக்கலாம். ஒன்று மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை ரொம்ப ஃபைன் பவுடராக ஆக்கிட வேண்டாம். ஒன்றும் பாதியமாக நசுக்கி எடுத்தாலே போதும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேர்த்துருக்க மசாலா எல்லாம் பவுடராக இருக்குது, ஆனால் முழு பவுடராக ஆகலை. இது எல்லாத்தையும் ஒரு சின்ன கிண்ணத்துக்கு மாற்றி தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததாக நம்ம இஞ்சி பூண்டு நசுக்கிக்க போகிறோம். எனக்கு பேஸ்ட்டை விட இந்த மாதிரி நசுக்கி போடுற இஞ்சி பூண்டில் வர டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் நசுக்கி போடுறேன். ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு இஞ்சி. உங்களுக்கு பேஸ்ட் தான் இருக்குது, நசுக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பேஸ்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே நசுக்கி போடுற இஞ்சி பூண்டுக்கு வாசனை அதிகமாக இருக்கும். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்ச மசாலா பவுடர், இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், இது எல்லாத்தையும் சேர்த்து இது கூட நம்ம நசுக்கி வச்ச இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நான் இன்னைக்கு வினிகர் சேர்க்க போறேன். வினிகர் சேர்க்கறது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மீன் துண்டுகள் வினிகர் சேர்த்து ஊற வைக்கிற மசாலால உடையாம வறுபடும். அடுத்ததா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் எல்லாமே நம்ம முழு மசாலா சேர்க்கறதுனால இதனோட வாசனையாகட்டும் அதே சமயம் ருசியாகட்டும் அப்படியே பலமாக இருக்குங்க. நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா திரும்ப திரும்ப இதை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போது இது கூட தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக வர மாதிரி பேஸ்ட்டாக மாற்றிக்கலாம். அதிகமாக தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, அப்புறம் மீன் துண்டுகள் ஊறவே ஊறாமல் போயிடும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு ஒரு செமி திக்கான பேஸ்ட், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இந்த அளவுக்கு திக்கான ஒரு பேஸ்ட்டாக மாற்றி எடுத்து வச்சுட்டு இப்போது நம்மளோட மீன் துண்டுகளை ஊற வச்சிடலாம். நான் இன்னைக்கு சால்மன் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணுனாலும் யூஸ் பண்ணலாம். முழு மீன் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் ஒரு கத்தியை வச்சு ஒரு 4-5 கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறமா மசாலா போட்டு ஊற வைங்க. நான் இன்னைக்கு செஞ்ச முழு மசாலாவையும் சேர்க்க போகிறதில்ல. தேவையான அளவுக்கு ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மசாலா சேர்த்து என்னோட கைகளை வச்சு இந்த மாதிரி நல்லா பெசரி விட போகிறேன். அப்போ தான் மீன் துண்டுகள் எல்லாமே நல்லா மசாலாவில் ஊற ஆரம்பிக்கும். நல்லா கலந்து விட்டு எல்லா மீன் துண்டுகளும் இந்த மாதிரி ஊறி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போது இதை 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற விட போகிறேன். நீங்கள் இதை முந்தின நாளே செஞ்சு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் செய்யலாம். இல்லை உங்களுக்கு அவசரத்துக்கு உடனே வேணும்னாலும் 1 மணி நேரம் ஊற வச்சு வறுத்துக்கலாம். மிச்சம் இருக்க மசாலாவை ஒரு சின்ன பாத்திரத்தில் போட்டு நீங்கள் ஃப்ரீசரில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த தடவை மீன் வறுக்கும்போது யூஸ் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம் கழித்து ஒரு பாத்திரத்தில் நான் இன்னைக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்க்க போகிறேன்.
கேஸை ஒரு மிதமான தீயில வச்சு சூடாக்குங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு 5-6 பீஸோ இல்லைன்னா உங்க தவாக்கு ஏற்ற மாதிரி எத்தனை பீஸ் பத்துமோ அந்த அளவுக்கு மீன் துண்டுகளை சேர்த்து ஒரு 4லிருந்து 5 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. ஒரு பக்கம் நல்லா செவந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அடுத்த பக்கத்துக்கு பொறுமையா திருப்பி விடுங்க. அப்பதான் மீன் துண்டுகள் உடையாம வரும். அடுத்த பக்கத்துக்கு திருப்பி விட்டதுக்கு அப்புறமா அந்த பக்கமும் நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா மிதமான தீயில வேக விடுங்க. நான் இன்னைக்கு சால்மன் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால அதிக நேரம் வேக விட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா சால்மன் சீக்கிரமா வெந்துடும். நீங்க எந்த மீன் யூஸ் பண்றீங்களோ அந்த மீனுக்கு ஏற்ற மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா மொறுமொறுன்னு செவந்து வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இப்போ இதை எல்லாத்தையும் கேஸ் ஆஃப் பண்ணிட்டு ஒவ்வொரு துண்டா எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரை ஒரு தட்டு மேல விரிச்சு அதுல எடுத்து வச்சிருங்க. அவ்வளவு தாங்க, நம்மளோட ஈஸியான ருசியான வாசனையான மீன் வறுவல் தயார். இதை சூடான சாதமோ குழம்போட இல்லைன்னா ரசத்தோட சர்வ் பண்ணுங்க.